லேட்டஸ்ட் குட் மார்னிங். மை செல்ஃப் 8% சூரிய பிரகாஷ். என்னோட டீம் வந்து விபிடி 1.1. நான் இன்னைக்கு என்ன வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரி 82 நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்டேஜில், இதை வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம நிறைய பேருக்கு லேண்ட் இருக்கும், லேண்ட் இல்லாமல் இருக்கும், சில பேர் சிட்டியில் இருக்க சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி செடிகள் வந்து நம்ம வீட்டுக்கு மேலேயே வைக்கிறதோ, இல்லை சின்ன ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன இடம் இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும். நம்ம வந்து வெளியே வந்து வாங்கவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே வந்து கெமிக்கல் தான் இருக்குது. நம்ம இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் 1 டைம் வந்து ஃபுல்லாமே பாய்சன் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அது ஃபுல்லாமே அப்சர்வ் ஆகிடும் காய்க்குள்ள. அதனால் வந்து நம்ம நிறைய பிரச்சனை வரும். எல்லா காய்கறியுமே இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கெமிக்கலாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து நமக்கு காய்கறிகளில் மட்டும் இல்லை, பழங்களுமே நம்ம மாங்காய் பழம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் மாதிரி இருக்கும். அதில் போய் டிப் பண்ணி எடுப்பாங்க, ஒரு 2 டேஸில் கொளுத்துரும். அதே மாதிரி நம்ம பப்பாளி பண்ணுறாங்க, பனானாக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க, வாழைக்குமே வந்து கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஒரு வாரம் பழுக்க வேண்டிய வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் பழுக்கிற மாதிரி வந்து ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அவங்க நம்ம மொத்தமே வந்து கெமிக்கல் உலகத்தில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒரு விஸ்டேஜில் நமக்கு அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதே என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாரம் தான் இது. ஏன்னா ஃபுல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்குது. இதில் நம்மளுக்கு எல்லா ஸ்டேஜுக்கும் தேவையான உரமும் நம்மக்கிட்ட கையிலே இருக்குது. நம்ம நிறைய பேர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்துட்ருக்கேன். ஒரு 2 மந்த்ஸாக லேண்ட் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து இப்போ அக்ரி ரிலேட்டடாக வந்து நாலேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த 82 இருக்கட்டும், கோல்டு, நேனோடெக், இந்த மாதிரி இருக்குது, மாசு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அக்ரிக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அக்ரி வந்து எப்படின்னா நம்ம இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க விவசாயன்றது. நம்ம வந்து இப்போ ஹோம் ப்ராடக்ட் எல்லாமே இருந்துட முடியும். நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கே ஒரு கடை வந்து இருக்கும். ஆனால் அங்கே விட நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா அவங்களுமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கானிக்காக எடுத்துன்னு வந்து கொடுப்போன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆர்கானிக்காக கிடையாது. நிறைய பேர் வந்து மருந்து போட்டும் பண்ணுறாங்க, ஸ்ப்ரே பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான காய்கறி நம்மளே வந்து உற்பத்தி பண்ணணும். இப்போ நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்கள் வீட்டில் இருக்கிறது சின்ன சின்ன இந்த 20 லிட்டர் கேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் கேனு எல்லாம் தொட்டிங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம கத்திரி செடி வைக்க முடியும், வெண்டைக்காய் செடி வைக்க முடியும், மிளகாய் செடி வைக்க முடியும், தக்காளி, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மாடி மேலே கூட நம்ம வச்சு எப்படி சொல்கிறதுனா வீட்டு தோட்டம், மாடி தோட்டம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுமே கிடைக்கும். அது வந்து நம்ம கண் முன்னே வந்து நம்ம டெய்லியும் வந்து பார்த்துட்ருக்கோம், அதை பார்த்துட்டு பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டேஜ் பேர் சொல்லிடுறேன். நம்ம அக்ரி 82 அக்ரி கிரானுவல்ஸை நம்ம வளர்ச்சிக்காக கொடுக்குறோம். கோல்டு வந்து வளர்ச்சிக்கும், நேனோடெக் வந்து இப்போ காய் வந்து நல்லா பெருகணும், சைஸ் நல்லா வரணும், இடம் வரணும்னா நம்ம நேனோடெக் தரோம். இப்போ பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கெமிக்கலாக எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம வேப்பண்ணியே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு 10 டேஸ்க்கோ ஒரு 15 டேஸ்க்கோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேலே தெளித்து விடலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 100 ml வேப்பண்ண மாதிரி கலந்து அதை நீங்கள் டைலட் பண்ணி நம்ம 82 கூட டைலட் பண்ணால் டைலட் ஆகிடும் அது. ஸோ அதனால் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் டைலட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து காய் எங்கேயுமே வெளியே எல்லாம் வாங்குறதே இல்லை. ஏன்னா நம்மளே ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறோம். நம்ம போய் வெளியே போய் காய் வாங்கினா நம்மளுக்கே தெரியும், கெமிக்கல் பண்ண சொல்ல தெரியும் எனக்கு எவ்வளோ கெமிக்கல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் காய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்கானிக்காக வர சொல்ல தான் தெரியுது நம்ம இவ்வளோ நாளாக இவ்வளோ பாய்சன் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து லேட்டஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு செடி கிடைக்கலாம் கூட விதையாக கூட வாங்கிட்டு வாங்க. இல்லை செடி வந்து நர்சரியில் கிடைக்கும், பக்கத்தில் எங்கன்னா நர்சரியில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிட்டு வந்து நடலாம். வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் நம்மளே வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து 7 பேர் 6 பேர் இருக்காங்க. மாதத்துக்குமே வந்து 4000 ரூபாய் கிட்ட செலவாகுது காய்கறி செலவு மட்டும். ஸோ அதனால் நம்ம மிச்சப்படுத்தலாம் கூட, அட்லீஸ்ட் அந்த ஒரு 2000 ரூபா 3000 ரூபா நம்ம மிச்சப்படுத்தலாம். அதில் இன்னொன்று பெனிஃபிட் வந்து காசு போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஹெல்த்துமே போயிடுது கூடவே. பாய்சன் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம அதில் போன சொல்ல நம்ம அக்ரி ப்ராடக்ட் சொல்ல நம்ம வந்து வெளியே வாங்கி யூஸ் பண்ண தேவையில்ல. எல்லாமே நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டேஸ், விஷ் யூ வெல்த்.